உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்குக்கு கார்ப்பரேட் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு வியப்பூட்டும் ஊதிய தொகுப்பு வழங்க டெஸ்லா நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. மொத்தம் $1 டிரில்லியன், அதாவது இந்திய மதிப்புல 88 லட்சம் கோடி அப்படிங்கிற தொகை இது. டெஸ்லா நிறுவனத்தின் 75% பங்குதாரர்கள் இதற்கான ஒப்புதலை கொடுத்திருக்கிறது உலகளாவிய பொருளாதார வட்டாரங்களை பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தொகை கார்ப்பரேட் உலகத்துல எந்த தலைமை நிர்வாக அதிகாரிக்கும் வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஊதியம். கம்பேர் பண்ணணும்னா ஆப்பிள் சிஇஓ டிம் குக்கின் ஊதியத்தை விட இது 13,400 மடங்கு அதிகம். ஆல்பபெட் சிஇஓ சுந்தர் பிச்சையுடைய ஊதியத்தை விட 4,500 மடங்கு அதிகம். இத பத்தி பொருளாதார வல்லுநர்கள் சொல்றது என்னன்னா, இந்த தொகையில எலான் மஸ்க் உலகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தலா 10,000 ரூபாய் வழங்கக்கூடிய அளவு பணக்காரரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எலான் மஸ்க் இதுக்கு முன்னாடியே செவ்வாய் கிரகத்துல 1 மில்லியன் மக்களை நான் வசிக்க செய்யற ஒரு நகரத்தையே அமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாசாவுடைய மதிப்பீட்டின்படி அதுக்கு தேவையான செலவு சுமார் 600 மில்லியன். இதன் பொருள் என்னன்னா, எலான் மஸ்குடைய ஊதியத்தின் 10ல ஒரு பங்கால கூட அவர் ஒரு முழுமையான செவ்வாய் கிரகத்தை உருவாக்க முடியும். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் கணக்குப்படி 1 டன் சரக்க விண்வெளிக்கு அனுப்ப $2 லட்சம் செலவாகுது. எலான் மஸ்க் இத $1 லட்சமா குறைக்க ட்ரை பண்றாரு. அதன்படி செவ்வாய்க்கு தேவையான 1 மில்லியன் டன் பொருட்களை அனுப்புறதுக்கு $100 பில்லியன் போதுமானது. சோ இது அவருடைய ஊதியத்துல ஒரு சின்ன பங்கு தாங்க. சரி, இவ்வளவு காசு வச்சு அவர் என்னெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தின் மிகப்பெரிய கடற்படை, விளையாட்டு லீக்குகள், திரைப்பட ஸ்டுடியோக்களை அவர் வாங்கலாம். அமெரிக்காவின் சமீபத்திய அணுசக்தி விமான கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த $13 பில்லியன் மதிப்பு இருக்கு. சோ மஸ்க் இந்த மாதிரி 77 கப்பல்களை வாங்க முடியும். அதே போல NFL, NBA, MLB, NHL போன்ற அமெரிக்க விளையாட்டு லீக்குகளுடைய மொத்த மதிப்பு 510 பில்லியன். இதையும் எலான் மஸ்க் வாங்கி வச்சுக்கிட்டாலும் 490 பில்லியன் அவர்கிட்ட மீதம் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஐரோப்பாவின் பிரீமியர் லீக் மாதிரியான கால்பந்து லீக்குகள் எல்லாத்தையுமே வாங்கியதுக்கு அப்புறமும் கூட மஸ்குக்கு நிறைய பணம் மீதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹாலிவுட்டின் மிகப்பெரிய நிறுவனமான வால்ட் டிஸ்னி, வார்னர் பிரதர்ஸ், சோனி, யுனிவர்சல் இந்த மாதிரியான ஸ்டுடியோக்களையும் எலான் மஸ்கால வாங்கிக்க முடியும். மீதம் இருக்கிற பணத்துல நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தை கூட வாங்க முடியுமா. அது மட்டும் இல்லாம மும்பையுடைய வீட்டு சந்தை மதிப்பு $951 பில்லியன் அப்படின்னு மதிப்பிடப்படுது. சோ எலான் மஸ்குடைய ஊதிய தொகை இதை விட அதிகம் அப்படிங்கறதால முழு மும்பை நகரத்துல இருக்கிற எல்லா வீடுகளையும் வாங்கிக்க முடியும். ஐநாவுடைய கணக்குப்படி உலக பசியை ஒழிக்க 2030க்குள்ள தேவைப்படக்கூடிய தொகை இதை விட 2 மடங்கு குறைவுதாங்க. அதாவது மஸ்குடைய ஊதியம் உலகத்தில் இருக்கிற பசியையும் வறுமையையும் முடிவுக்கு கொண்டு வர்ற அளவுக்கு அதிகம் அப்படிங்கறத தான் நிபுணர்களுடைய கருத்தா இருக்கு.